ஹலோ டியர் மாண்டிஸ். தமிழ்ல நம்ம ஏகே நடிச்சு ஹிட்டான படம் தான் வேதாளம். அந்த படத்தை தெலுங்குல போலா சங்கர் அப்படிங்கிற ஒரு பேர்ல ரீமேக் பண்ணிருக்கானுங்க. இது என்னடான்னு போய் எட்டி பார்த்தா கருகி போன கோலா உருண்டை மாதிரி ஒண்ணு பண்ணி வச்சிருக்கானுங்க. சரி, இந்த படத்தை அப்புறமேட்டு போட்டு துவைக்கலான்னு தான் வச்சிருந்தேன். ஆனா திடீர்னு கமெண்ட் செக்ஷன்ல பார்த்தா சாம்பார் சாம்பார் சாம்பார்னு ஒரே சவுண்டு. என்னடான்னு போய் எட்டி பார்த்தா அட நம்ம தெலுங்கு ஆடியன்ஸ். சோ நம்ம தெலுங்கு ஆடியன்ஸ்க்காக இம்மிடியேட்டா போட்டு பொளக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். சாம்பார் காரமா முந்திரி கிந்திரி எல்லாம் போட்டு ரெடியா இருக்கு, பரிமாறிடலாமா? உங்க எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணலான்னு தான் வந்திருக்கேன். ஹலோ டியர் பாடிஸ். வேதாளம் படத்துடைய ஓப்பனிங் சீனை பத்தி பார்த்தோம்னா, இத்தாலியில இருக்கக்கூடிய ஒரு மிலிட்டரி டீம் முக்கியமான 3 வில்லன்களை பிடிக்கிறதுக்கான பிளான் ஒன்னு போடுவாங்க. 1. Aniket. 2. Abhinay. And 3. Ragul. இவனுங்களை ஏன் பிடிக்கணும்னா, இவங்க இன்டர்நேஷனல் லெவல்ல பொண்ணுங்களை கடத்தி பொண்ணுங்களை எல்லாம் வேற ஒரு இடத்துக்கு வித்துருவாங்க. அதனாலதான் இத்தாலியில இருக்கக்கூடிய ஒரு மிலிட்டரி டீம் இந்த வில்லன்களை பிடிக்கிறதுக்காக ஒரு ஸ்கெட்ச் ஒன்னு போடுவாங்க. அதனால வில்லன் என்ன பண்ணுவான்னா, அங்க இருக்கக்கூடிய இத்தாலி ஆபீசர்ஸோட குடும்பத்தெல்லாம் பிடிச்சு வச்சு மாட்டிட்டு இருப்பான். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் புல்லட்ஸ் உங்க லீடர் பாடியில யார் இறக்குறீங்களோ ஐ வில் ஸ்பேர் देयर ஃபேமிலி. அப்படியே இந்த போலா சங்கர் படத்துடைய ஓப்பனிங் சீனுக்கு வந்தோம்னா, இவனுங்க ஓப்பனிங் சீன்லயே ஒரு கிட்னாப்பிங் சீன் ஒன்னு வச்சிருப்பானுங்க. இது எப்படிப்பட்ட தற்கொலை கிட்னாப்பிங் சீன்னா, பப்ளிக் பிளேஸ்லயே ஒருத்தன் இன்ஜெக்ஷனை ஒரு பொண்ணுக்கு போட்டு பப்ளிக் இருக்கும் போதே அந்த பொண்ணை தூக்கிட்டு போய் பப்ளிக்காவே ஒரு கூடக்குள்ள, அதாவது ஒரு பூ கூடக்குள்ள அந்த பொண்ணை மறைச்சு வச்சு அந்த கூடைய பிளிப்கார்ட்டோட ஒரு தரமான பேக்கிங் பண்ணி அங்க இருந்து பப்ளிக்காவே எடுத்துட்டு போயிருவாங்க. இது மட்டும் இல்ல, இவங்களோட வழக்கமே பப்ளிக்கா எல்லாத்தையும் பண்றது தான். ஒரு பொண்ணு ட்ரெயின்ல இருந்து இறங்கி வருது, அந்த ட்ரெயினோட என்ட்ரன்ஸ்லயே மயக்க ஊசி குத்தி அந்த பொண்ணை பப்ளிக்காவே கடத்தி வேனுகளை தூக்கி எடுத்துட்டு போயிருவாங்க. இன்னொரு பொண்ணை நிறைய டிராபிக் இருக்கக்கூடிய இடத்துல கடத்துவாங்க. அதுல பின்னாடி ஒருத்தர் நின்னு அவுட் ஆஃப் போக்கஸ்ல வேடிக்கை வேற பார்த்துட்டு இருப்பாரு. அது வேற விஷயம். கிட்னாப்பிங் பண்ண பொண்ணுங்களெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இது தெலுங்கு சினிமாவாச்சே, கொஞ்சம் மசாலா தூவாங்க. இப்படி ஒழுங்கா ஸ்கெட்ச் கூட போட தெரியாத தற்கூரி வில்ல இந்த படத்துல யாருன்னா, இதோ இந்த ஆளுதான். பொண்ணுங்க வீட்டை விட்டு வெளியே வர முடியல, இதெல்லாம் பண்றதா யாரு? ஏண்டா அவ இவ்வளவு பப்ளிக்கா பண்ணிட்டு இருக்கா, அத கூட உங்களால கண்டுபிடிக்க முடியலனா நீங்க எல்லாம் என்ன பார்ட் டைம் போலீஸாடா? ஆட பக்கிகளா? இப்படி தற்கூரி வில்ல தற்கூரி போலீஸ்னு இருக்கக்கூடிய இந்த படத்துல மாட்டிக்கிட்ட ஹீரோ யாருன்னா நம்ம அண்ணன் சிரஞ்சீவி தான். தெரியாம மாட்டிக்கிட்டேன் தம்பி, என்ன காப்பாத்தி விடு. அடுத்து வேதாளம் படத்துடைய இன்ட்ரோ சீனை பத்தி பார்த்தோம்னா, இவ்வளவுதாங்க இன்ட்ரோ சீனே. அப்படியே இந்த மக்கு சங்கர் படத்துக்கு வந்தோம்னா, கரண்ட் கம்பத்துல இருக்கக்கூடிய ஒரு ஒயரு கரண்ட் கம்பத்துல இருந்து பிச்சுக்குது. இது கூட்டத்துல விழுந்தா பல உயிர் சேதங்கள் ஏற்படும். அத நம்ம ஹீரோ எப்படி தெரியுமா காப்பாத்துவாரு? அங்கன இருக்கக்கூடிய ஒரு சூலாயுதத்தை எடுத்து 2 விரல்ல மட்டும் பிடிச்சி சரியா ஏம் பண்ணி நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, அண்ணன் ஜாவ்லின் த்ரோல, அதாவது ஈட்டி எறிதல்ல 3 தங்க பதக்கம் இந்தியாவுக்கு வாங்கி தந்திருக்காரு. அதனாலதான் இவ்வளவு அக்யூரேட்டா டார்கெட்ட பெர்ஃபெக்ட்டா அடிக்க முடியுது. எப்படிப்பட்ட படம்? मैंने कुछ नहीं किया, सब देवी माता की कृपा है. ரைட்லா ரைட் இருந்தா ஊருக்கு, இல்லனா சாமிக்கு. சீக்கிரம் மாமா. இதோ வரேனே. இங்க ஏகேவோட தங்கச்சியா எப்படி லட்சுமி மேனனோ, இங்க நம்ம சிரஞ்சீவியோட தங்கச்சியா. படத்துடைய ஆரம்பத்திலே நம்ம சிரஞ்சீவி அண்ணனும் நம்ம கீர்த்தி சுரேஷ் அக்காவும் பட்டைய போட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னமே இந்த படத்தோட டைரக்டர் போட போற விட்டைய யாரு பாக்குறதுங்கிறது தான் இப்ப பெரிய கொஸ்டின். அது மட்டும் இல்லங்க, இவனுங்க பண்ணக்கூடிய காமெடி சீன்ஸை ரசிக்க நமக்கு தனியாவே ஒரு ஹியூமர் சென்ஸ் வேணும். பேர் என்ன தம்பி? அண்ணா, தம்பி, அண்ணா, தம்பி. என்ன தம்பின்னு கூப்பிட்ட முதல் அண்ணன் நீங்க தான் அண்ணா. பாத்தீங்களா, இப்படிப்பட்ட காமெடி சென்ஸ் எல்லாம் ஹியூமனிட்டியே இல்லாதவங்களுக்கு தான் வரும். ஐயோ, ரொம்ப மாதிரி எவ்வளவு ரஃபா இருக்கு தெரியுமா? ஷேக் ஹேண்ட் கொடுத்தா கையை அறுத்துரும். யாரும் பயப்படாதீங்க, இதுவும் இந்த படத்துல வரக்கூடிய ஒன் ஆஃப் தி ஹியூமர் சென்ஸ் தான். இனிமே அவனுங்களை ஹியூமர் பண்ண விட வேண்டாம், நம்மளே பண்ணிப்போம். ஓகே, ஐயோ ஷேக் ஹேண்ட் வேண்டாம், ரொம்ப அறுத்துற போகுது. சாரி, மன்னிச்சிடுங்க, தெரியாம பிளே ஆயிடுச்சு. நம்ம தமிழ் வெர்ஷன் வேதாளத்துல எப்படி ஒரே ஒரு சாங் மட்டும் வந்து ஆடுறதுக்காக ஸ்ருதி ஹாசனை காஸ்டிங் பண்ணிருப்பாங்களோ,
இந்த தெலுங்கு வெர்ஷன்ல நம்மளுடைய தமன்னா. மேடம் வந்துட்டாங்க. கம் சீனியர், லெட்ஸ் கோ சீனியர். இந்த வேதாளம் படத்துல நம்ம ஸ்ருதிஹாசன் ஒரு வக்கீலா வருவாங்க. இவங்க கேஸ் ஜெயிக்கிறதுக்காக நம்ம ஏகேவை யூஸ் பண்ணிப்பாங்க. எப்பெல்லாம் நான் என் கையை நெத்தி மேல வைக்கிறேனோ டிங்கு டிங்கு டிங்குன்னு தலை ஆட்டணும். ஓகே, அப்படியே இந்த தெலுங்கு வெர்ஷனுக்கு வந்தீங்கன்னா அம்மா பே உன் பேர் என்ன சொன்ன? அது வேற ஒண்ணும் இல்ல, ப்ரொடியூசருக்கு பட்டைய போட போறோம் அப்படிங்கறத சைக்கிள சொல்றாப்ல. அவர் சொன்ன மாதிரியே 100 கோடி போட்ட ப்ரொடியூசருக்கு 47 கோடி தான் வசூலாச்சு இந்த படம். இது மாதிரி பல காமெடி இந்த படத்துல இருக்கு. சாரி, என்னால ஸ்கிப் பண்ண முடியல. வில்லனுங்க பண்றத போட்டு கொடுத்த நம்ம ஏகே, வில்லனோட ஆளுங்க ஏகேவை அடிச்சு இழுத்துட்டு போயிருவாங்க. அப்ப வர ஃபைட் சீன்ல ஏகே மாசான பர்ஃபார்மன்ஸ் ஒன்னு கொடுத்திருப்பாரு. அப்படியே இந்த மக்கு சங்கர் படத்துக்கு வந்தோம்னா, அண்ணா என்னடா இது, கோழி தலையை திருவுற மாதிரி திருவிட்டீங்க. அதுலயும் இவன் மண்டையை வச்சு பார்க்கும் போது இவன் கலர் கோழி குஞ்சு. யாரா இவனுங்க, எங்கிருந்துடா வந்துக்கிறானுங்க? நம்ம தமிழ் வெர்ஷன்லயும் இந்த ஃபைட் சீன்ல லாஜிக் மிஸ்டேக் இருக்கதா செய்யும். ஆனா இந்த தெலுங்கு சினிமால சொல்ல வேணும், லாஜிக்கே சாரி நான் மிஸ்டேக்கா உள்ள வந்துட்டேன்னு சொல்ற லெவலுக்கு எடுத்து வச்சிருக்கானுங்க. அடே பேயில போமா. யாரா அவன் குசு விட்டவன்? யாரா அவன்? இதெல்லாம் பெருமையா? கடமை, ஒவ்வொருத்தருடைய கடமை. அப்படியே நம்ம தமிழ் வெர்ஷனுக்கு வந்தோம்னா, கேஸ்ல தோத்த நம்ம ஸ்ருதிஹாசன் ஏகேவை பழிவாங்க ஒரு பொய் ஒன்னு சொல்லுவாங்க. சொல்லுங்க. உங்க சிஸ்டருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. பதறி அடிச்சிட்டு நம்ம ஏகே வந்து பார்த்தா, என்ன பதட்டமா ஓடி வர? என்னாச்சுன்னா? என் தங்கச்சி வாழ போற வீடு. பொண்ணுங்களை கட்டி கொடுக்கறது அவங்க கட்டிக்க போற ஆம்பளைங்களை மட்டும் நம்பி இல்ல, வாழ போற வீட்டுல இருக்கிற பொம்பளைங்களையும் நம்பித்தான். இப்படி பச்சை புள்ள மாதிரி எவ்வளவு சென்டிமெண்டா நம்ம ஏகே அவரோட தங்கச்சியை பத்தி பேசியிருப்பாரு. அப்படியே இந்த கலிச்சால போக தெலுங்கு வெர்ஷனுக்கு வந்தீங்கன்னா, ரிவெஞ்ச் லாஸ்யா கிட்ட வச்சுக்கிட்டா இப்படிதான் நடக்கும். சூப்பர். இந்த இடத்துல அப்படியே தொடரும்னு போட்டு அண்ணன் அடுத்ததா ஹல்கா மாறுற மாதிரி ஒரு சீன் வச்சிருந்தாங்கன்னா படம் பிளாக் பஸ்டர் ஆயிக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ அண்ணன் தமன்னா போய் சொன்னதால டென்ஷன் ஆன மாதிரி தெரியல, தமன்னாவோட பேரை கேட்டு டென்ஷன் ஆன மாதிரி தான் இருக்கு. லாஸ்யா கிட்ட வச்சுக்கிட்டா இப்படிதான் நடக்கும். கேட்டிங்களா? அண்ணன் பிக் பாஸ் லாஸ்லியாவோட ஹேட்டரா இருப்பார்னு நினைக்கிறேன். அதனாலதான் கோவப்பட்டு செவுத்தல உடைச்சிட்டு இருக்காப்ல. ஓ அப்படியா விஷயம்? அடுத்து நம்ம ஏகே வில்லனோட ஏரியாவுக்கே வந்து பொழக்கக்கூடிய ஒரு சீன் ஒன்னு இருக்கும். அவ ஓடி ஒளிர ஆள் இல்ல, தேடி அடிக்கிற ஆளுன்னு. கண்ணா மூச்சி ரே கண்டு புளியாரு. இது இந்த ஃபைட் சீனுக்கு முன்னாடி வரக்கூடிய ஏகே உடைய மாஸ் இன்ட்ரோ. அப்படியே தெலுங்கு வெர்ஷனுக்கு வந்தீங்கன்னா, அண்ணன் தான் மார்வல்ஸ் படத்துல வர ஹல்காச்சே, அதனால அவருக்கு நார்மல் ஹியூமன் மாதிரிலாம் இன்ட்ரோ வைக்க கூடாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அண்ணன் லிஃப்ட் வழியா வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. லிஃப்ட் வழியா வந்து வில்லனோட ஆளுங்களை அடிச்சு போட்டு, நான் யாரு, மார்வல் படத்துல வர அண்டர் ரேட்டட் ஹீரோடா, விண்டோவை உடைச்சிட்டு விண்வெளி நாயகனா வந்திருப்பாரு. விண்வெளி நாயகா விடியல் வீரா. அப்புறம் இந்த பவர் மட்டும் அண்ணன்ட்ட இல்ல, கிராவிட்டிக்கு அகைன்ஸ்டா போய் அசால்ட்டா அடிப்பாப்ல. இது மட்டும் இல்ல, அண்ணனுக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் கூட தெரியும். தன்னுடைய சூப்பர் பவரால எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு தான் எவ்வளவு முக்கியங்கிறத வில்லனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாரு. உன் லைஃப்ல உன் அம்மா அப்பா எவ்வளவு முக்கியமோ நானும் அவ்வளவு முக்கியம். என்னடா பேசுற? சார் அவர் பேசல சார், அவர் சரக்கு அடிச்சிட்டு உளறிட்டு இருக்காரு பாவம். அண்ணன் சரக்கு அடிச்சா இப்படி மட்டும் உளர மாட்டாரு, இன்னும் நிறைய உண்மைகளை உளருவாரு. அந்த பொண்ணு என் தங்கச்சியே கிடையாது, மகா என் தங்கச்சியே இல்ல. இந்த இடத்துல இன்ட்ரோல் போடுறாங்க சார். இன்ட்ரோலுக்கு அப்புறம் என்ன நடக்கும் தெரியுமா? இதோட நிறுத்திக்கிறோம். இன்டர்வலுக்கு அப்புறம் வர பிளாஷ்பேக்ல நம்ம ஏகே வேதாளமா வந்து எல்லாத்தையும் கதற விடுவார்ல. ஆனா இந்த தெலுங்கு வெர்ஷன்ல வேதாளத்தையே கதற விட்டுருக்காடுங்க. மக்களே, நீங்க எல்லாரும் ஜிஎஸ்டி கேள்விப்பட்டிருப்பீங்க, பிஎஸ்டி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒண்ணும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வரணும் கிடையாது. இதுவும் நீங்க அந்த ஓப்பனிங் சீன்ல பார்த்த காமெடி சீன்ல சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கதைக்குள்ள போ. நம்ம தமிழ் வெர்ஷன் வேதாளத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு ஃபைட் சீன் ஒன்னு இருக்கும். அப்படியே இந்த பரோட்டா சங்கர் பிளாஷ்பேக்ல இந்த கீ செயின் சுத்துறது ஸ்டைலுக்காக இல்லங்க, அவருக்கு நிறைய ஞாபக மறதி இருக்கிறதுனால
வீட்டு சாவிய சங்கிலி மாதிரி கையிலே மாட்டி சுத்திட்டு இருப்பார். அவ்வளவுதான். நம்ம தமிழ் வெர்ஷன்ல ஏகே மொட்டை போட்ட ஒரு கெட்டப்ல ஒன்னு வருவார். அப்படியே இந்த போலி சங்கர் படத்துக்கு வந்தீங்கன்னா மொட்டை போட்டா என் ஃபேன்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க, அதனால படத்துல ஒரு பொட்டச்சிய போட்டு ஒரு டயலாக் ஒன்னு வச்சிருக்காங்க. ரசகுல்லா வலிக்குதா? ஒரு நிமிஷம், இது வேதாளம் படமா இல்ல வேற மாதிரி படமாடா? என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க வேதாளம் ரீமேக்ல? யோ டைரக்டர், உன் காஜிக்கு ஒரு அளவு இல்லையாடா? நீ தான் காஜ தள்ளினுங்கிற. சம்பந்தம் இல்லாம சீன் மட்டும் இல்ல, சம்பந்தம் இல்லாம பாடக்கூட செய்வாரு. ஐயோ எங்க இந்தியா புடிச்சீங்க? சம்பந்தம் இல்லாம பாட மட்டும் இல்ல, பஞ்சு டைலாக்கும் பேசுவாரு. என்னடா பெரிய இவ மாதிரி ஏரியாவை டிவைட் பண்ணி பேசுற? ஸ்டேட் டிவைட் ஆனாலும் எல்லாம் நம்ம ஆளுங்க தான். என் பின்னாடி மாஃபியா இருக்கு, என் பின்னாடி ஏசியாவே இருக்குடா. சார் ஒழுங்கா பாருங்க, படம் பார்க்க வந்து மன உளைச்சலான ஆடியன்ஸ் தான் இருக்காடுங்க. ஏன்டா கூட கூட பேசுற? அறிவில்ல. படம் தான் பஞ்சர் ஆன மாதிரி எடுத்து வச்சிருக்காங்கன்னா தமிழ் டப்பிங் டிங் அவனுங்க பங்குக்கு வச்சு செஞ்சிருக்காங்க. பிரியாணி தின்னு தின்னு அறிவே மங்கி போச்சு இவனுங்களுக்கு. டியர் மாடிஸ், பிளாஷ்பேக் குள்ள வந்தாலும் இவனுக்கு கிரிஞ்சி காமெடி விடுற மாதிரி இல்ல. வணக்கம் சொல்லு. தம்பி என்னடா அண்ணன் கும்பிட்டு இருக்க பாத்துட்டு இருக்க? நீ கும்பிடுறா, கும்பிட்டா தானடா அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் கேட்பாரு. தமிழ் வெர்ஷன்ல வேதாளம் கேரக்டர்ல கெத்தா இருப்பாரு நம்ம தலை. ஆனா இந்த தெலுங்கு வெர்ஷன்ல நம்ம அண்ணன் ஒரு தருதல. போலாஜி. போலோஜி நமக்குள்ள என்னங்க இருக்கு? சிட்டுக்குருவி. போலாஜி. தமிழ்ல நல்லா இருந்த வேதாளம் படத்தை இவனுங்க ஏன் இப்படி நாராசமா ஆக்கி வச்சிருக்காங்கன்னு தெரியல. சரக்கு சரகம்மா சரக்கு. அப்பா. ஆஹா, இவன் மண்டை குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா? அது மட்டும் இல்ல, தலை படத்தை மட்டும் நாசம் பண்ணா எப்படி, தளபதி நடிச்ச குஷி படத்தையும் நாசம் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க பாத்தீங்க, நாங்களும் பார்த்துட்டு தாண்டா இருக்கோம் நீங்க என்னென்ன கருமத்தை பண்றீங்கன்னு. என்னடே வேதாளம் படத்தை எடுக்கிறேன்னு ப்ரொடியூசர் காசை இப்படி வெட்டித்தனமா வீண் பண்ணிருக்கீங்களே, யாரா நீங்க எல்லாம்? இடுப்ப பார்த்தா தப்பா? நீங்க எதையாச்சும் பார்த்து என்னத்தையாச்சும் எடுத்து தொலைங்கடா. நான் பிரேக் போயிட்டு வந்து 5 நிமிஷம் கழிச்சு வந்து இந்த படத்தை பார்த்து அடிக்கிறேன். முடியலடா. அடுத்து வர சீன்ல உங்களுக்கே தெரியும், வில்ல கீர்த்தி சுரேஷ் குடும்பத்தை மட்டையாக்கிட்டு கீர்த்தி சுரேஷோட மண்டையில அடிச்சு பாஸ்ட் எல்லாம் மறக்க செஞ்சிருவான். அதுக்கப்புறம் மட்டையான கீர்த்தி சுரேஷ ஹாஸ்பிட்டல்ல வச்சு அட்மிட் பண்ணி நம்ம சிரஞ்சீவி அண்ணனுக்கு இல்லாத தங்கச்சியை உருவாக்கி விட்டுருவாங்க. எல்லாமே ஓரளவு சென்டிமெண்டா போயிட்டு இருக்கேன்னு நினைக்கும் போது தான் கீர்த்தி சுரேஷோட கெட்டப்ப பார்க்கும் போது குபீர்னு ஒரு சிரிப்பு வந்துச்சு பாருங்க. ஹேய், என்னடா கெட்டப் இது? வடிவேல் தலையில பேண்டேஜ் கட்டின மாதிரி கட்டி வச்சிருக்கீங்க. அதுலயும் அது என்னடா கலர் கலரா அது ஒயர்லாம் முளைச்சு நிக்குது. அதை ஏன்டா கேக்குற? இத பார்த்தா பரிதாபம் வரலடா, பார்த்து பார்த்து சிரிக்கணும்னு தானே தோணுது. நல்லா இருக்குடா, அருமைடா, டே அருமைடா. அண்ணனே தான். இத்துடன் நகைச்சுவையான பிளாஷ்பேக் நிறைவடைந்தது. இப்ப நம்ம பிரசன்ட்டுக்கு வருவோம். ஆனா மக்களே, எனக்கு இவங்கள புரிஞ்சிக்கவே முடியல. காமெடியான சீன்ல கிரிஞ்சு பண்ணிட்டு இருந்தாங்க, ஆனா சீரியஸான சீன்ல ஏன் காமெடி பண்றாங்க? மரியாதையா இருந்துக்க, அம்புட்டு தான் சொல்லிவிட்டேன். கிழிச்சு எரிஞ்சு போடுவான் பாத்துக்க. வேதாளம் படத்துடைய கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா தெருவுல சாமி ஊர்வலம் ஒண்ணு போயிட்டு இருக்கும். ஆனா இந்த போலி சங்கர் படத்துல சாமி ஊர்வலம் தெருவுல போயிட்டு இருக்காது. தெருவுல போயிட்டு இருந்த ஊர்வலமே இவனுங்க சண்டைய பாக்குறதுக்கு வந்துரும். ஓ, குரலி வித்தையா? தமிழ் வெர்ஷன்ல நம்ம ஏகே தங்கச்சிக்கு தான் யாருன்னு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்பாவி மாதிரி நடிச்சிட்டு இருப்பாரு. வலிக்குது சார். சார் ப்ளீஸ் சார். தெரியலையம்மா. கடைசி வரைக்கும் தான் யாருன்னு தெரியாம தன்னோட தங்கச்சிக்கு இன்னசென்ட்டாவே இருந்துருவாரு தலை. அப்படியே இந்த தருதல படத்துக்கு வந்தீங்கன்னா அண்ணன் அடிக்க, கீர்த்தி சுரேஷ் பார்த்து ரசிக்க அப்படின்னு படம் கோலாகலமா இருக்கும்.
நம்ம ஓப்பனிங் சீன்ல பார்த்த ஞாபகம் இருக்கா? அண்ணன் ஈட்டி எறிதல்ல இந்தியாவுக்காக ஒலிம்பிக்ல 3 கோல்டு மெடல் வாங்கியிருக்காருன்னு. அது கிளைமேக்ஸ்ல எப்படி யூஸ் ஆகுது பாருங்க. சூலத்தை வில்ல உடம்புல குத்தி அப்படியே சென்டர் ஸ்டாண்ட் போட்டு மேல பறந்து கிளைமேக்ஸே பார்க்க படு கேவலமா இருக்கும். இருந்தாலும் இது ஒரு மார்வல் படங்கிறதுனால, அண்ணன் ஒரு ஹல்க்குங்கிறதுனால இதெல்லாம் அண்ணனுக்கு ஒரு சாதாரண விஷயம். மொத்தத்துல இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா, போலா சங்கர் பொழப்பில்லாத ஒரு மேக்கர் எடுத்த போலி சங்கர். சாப்பிடுற போலிய சொன்னேன். எனிவே, இந்த ரோஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, வேற ஏதாச்சும் ஒரு ரோஸ்ட் இதே மாதிரி நான் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு கமெண்ட் மறக்காம பண்ணுங்க. உங்களுடைய தளபதி ஃபேன்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டு என்ஜாய் பண்ணுங்க. திஸ் இஸ் மாண்டி ஷோஸ் ரோஸ்ட். நான் தான் மாண்டி. நன்றி.